Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Redmi 9 Prime இந்த ஸ்மார்ட்போனோட unboxing and என்னோட first impression பத்தி தான் பார்க்க போறோம். And also இந்த Redmi 9 Prime ஓட நியூவா லான்ச் பண்ண Poco M2 ஸ்மார்ட்போன் அந்த ரெண்டு ஸ்மார்ட்போனுக்கான மேஜர் டிஃபரன்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். Because ரீசெண்டா லான்ச் பண்ண Poco M2 ஸ்மார்ட்போன் வந்து similar like இதே Redmi 9 Prime ஓட ஒரு ditto தான் except few changes மட்டும் பண்ணிருக்காங்க. So இப்போ first of all இந்த வீடியோவை இந்த Redmi 9 Prime ஸ்மார்ட்போனோட unboxing ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். And guys, this is the Redmi 9 Prime smartphone oda package. So box oda rear side la so few specs vandu kuduthirukanga and idhula vandu MediaTek Helio G80 octa-core processor kondu vandirukanga and 13 megapixel quad camera setup. So primary camera vandu 13 megapixel and then 5020 mAh of battery irukku, 18 watts fast charging support irukku, USB type C port connectivity support vandu kuduthirukanga. And then in the smartphone vandu full HD plus resolution la vara smartphone and in the price category la in the smartphone la mattum full HD plus resolution இருக்கு and இதே பிரைஸ் கேட்டகரியில மற்ற ஸ்மார்ட் போன்ஸ் லைக் Realme and எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து HD plus resolution தான் வரும் and இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 4GB RAM with 120GB of internal storage. இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து ₹12,000. இப்போ இந்த ஸ்மார்ட் போன் வந்து பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணே உள்ள வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் பாக்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே வந்து ப்ரொடெக்டிவ் கேஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து கிளியர் கேஸ் கிடையாது. ஸோ சம் பிளாக் கலர் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான். ஸோ கிளியர் டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து Redmi 9 Prime ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸ்பெக்ஸ் அண்ட் அதர் வாரண்ட்டி லைக் டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து Redmi 9 Prime ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து 10 watts ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த Redmi 9 Prime ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் அடாப்டரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 watts அடாப்டர் தான் கொடுப்பாங்க. பட் இது வந்து 18 watts வரைக்கும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ பாக்ஸில் கண்டெய்ன் ஆயிருக்கு. அண்ட் கைஸ் இப்போ இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ படி பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ் யூஷுவல் Redmi 9 இந்த ப்ரைம் ஸ்மார்ட் ஃபோனில் ஆஸ் யூஷுவல் டாப் சைடில் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராரெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் டிவி ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. தென் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக், செகண்டரி மைக்ரோஃபோன், USB type C போர்ட் கனெக்டிவிட்டி, ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து சிம் கார்ட் ஸ்லாட், இதில் வந்து 3 ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் 2 சிம் ப்ளஸ் SD கார்டும் போட்டுக்கலாம். அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ், பவர் ஆன் ஆஃப் பட்டன். அண்ட் ரியர் சைடில் ஸோ இது வந்து மேட் பிளாக் கலர் வேரியன்ட். இதுக்கு அடிஷனாக 3 கலர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் ப்ளூ, மின்ட் கிரீன் அண்ட் தென் சன்ரைஸ் ஃப்ளேர் கலர் வேரியண்ட்டு. ஸோ இது இல்லாமல் மொத்தம் ஸோ Redmi 9 Primeல டோட்டலாக வந்து 4 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 4 கலர் வேரியன்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியர் சைடு ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். பட் இதில் வந்து PTI நானோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து நல்லா குட்டாக இருக்குது. அண்ட் இதில் வந்து கிரிப்பு நல்ல ஒரு கிரிப் கம்ஃபர்ட்னஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வளர்க்காது, நல்லா கிரிப்பாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ நார்மலாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து பேக்கில் வந்து அப்படியே பதியும். பட் இதில் வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து பதியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து டிசைன் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் சைடில் வந்து அந்த கேமரா வந்து மொத்தம் இதில் 4 கேமராஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமராஸ் அண்ட் தென் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் கூடயே வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து அலைன் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்டில் இந்த கேமரா சுற்றி பேக்ரவுண்டில் சர்க்குலர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த Redmi 9 Prime ஸ்மார்ட் ஃபோன் லுக் வைஸ் வந்து நல்லாவே சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆக்சுவலாக வந்து MediaTek Helio G80 octa-core ப்ராசஸரில் ரன் ஆகுது. அண்ட் இது அன்பாக்ஸ் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா MIUI 11.0.4 இந்த வெர்ஷனில் வந்து ரன் ஆகுது. இது Android 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் தென் இதோட MIUI 12 அப்டேட்டும் வந்து சூன் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதோட ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 4GB ப்ளஸ் 128GB மாடல், அது இல்லாமல் 4GB 64GB வேரியண்ட்டும் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறேனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து சில ஃபியூ ஆப்ஸ் வரும். லைக் இதில் பார்த்தா ஓசோம், ரம்மி, மோஜ், ஜில்லின்ட்டு ஒரு 2 3 4 5 ஆப்ஸ்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிங்க. நீங்கள் வேணும்னா வந்து அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா வந்து ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கேமரான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சைடில்
4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட் சைடில் வந்து 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் ரியர் சைடில் ப்ரைமரி கேமரான்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 13 மெகா பிக்சல். ஸோ 13 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா அண்ட் அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் தென் வந்து 5 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் தென் 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ எடுத்த கேமரா ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா ஆல்ரெடி வந்து ஃபியூ கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேமராஸில் ஆக்சுவலாக வந்து ஸோ ஷார்ட்டாக வந்து சொல்லணும்னா நீங்கள் இன்கேஸ் வந்து இன்சைடில் ரூமில் வந்து ஸோ லோ லைட்லேயோ இல்லை நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷன்லேயோ எடுத்தாலும் ஸோ லோ லைட்டில் எடுத்திங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்படியே பெயிண்டிங் எஃபெக்ட் மாதிரி இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்திங்கன்னா அந்த பெயிண்டிங் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாகுது. அண்ட் ஓவராலாக எப்படி இருந்தாலும் உள்ள இன்சைட் ரூமில் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் எடுத்திங்கனாவே ஸோ சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் செல்ஃபிஸ்லாம் எடுக்கும் போதும் சரி இல்லை நார்மலாக இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுக்கும் போதும் ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயிண்டிங் எஃபெக்ட் மாதிரி வந்து கொடுக்குது. சப்ஜெக்ட் வந்து இல்லை ப்ளஸ் ஜூம் பண்ணும்போது அந்தளவுக்கு கிளாரிட்டி வந்து கிடையாது. அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் நேச்சுரல் லைட்டிங் கண்டிஷன் எடுக்கிறீங்கன்னும் போது அப்போ வந்து நல்ல ஒரு ஃபோட்டோ குவாலிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு பெயிண்டிங் எஃபெக்ட் மாதிரி இல்லை. அண்ட் தென் ஹெச் டு ஹெச் டிடெக்ஷன் ஸோ எட்ஜஸ்லாம் கூட டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் மூலிமா வந்து இன்னும் வந்து சப்ஜெக்டை வந்து நல்லா ஷார்ப் பண்ணுது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR ப்ளஸ் கலர் மோட் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் நீங்கள் HDR மோட் ஒன்ஸ் ஆன் பண்ணால் ஸோ டேரெக்ட் சன்லைட்லேயோ இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்லேயோ இருக்கும்போது ஸோ பேக்ரவுண்டில் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி கலர் மோட் ப்ளஸ் HDRனு வரும்போது ஸோ பேக்ரவுண்டில் வந்து டேரெக்ட் சன்லைட்டில் இருக்கும்போது ஸ்கை கலர்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்கை ப்ளூ கலர்ஸில் வந்து நல்லா இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கே வந்து ஸோ ஃபோட்டோ கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கு. அண்ட் அதே மாதிரி நேச்சுரல் லைட்டிங் கண்டிஷனில் போர்ட்ரேட் ஷாட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெச் டு ஹெச் டிடெக்ஷன்லாம் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ ஹெச்சில் கூட வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து நல்லா கிளியராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்டு அந்த பிளர் அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் பிளரில் இருக்குது. அண்ட் சிமிலராக வந்து சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெயிண்டிங் மாதிரி எஃபெக்ட்லாம் இல்லாமல் ஸோ நல்லா கிளியராக வந்து சப்ஜெக்ட் வந்து கிளியராக எடுக்குது. ஸோ இந்த 13 மெகா பிக்சல் கேமரா ஏஐ கேமரா அண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸோ ஃபோட்டோ கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் அப் டு 1080p ரெசல்யூஷன் அட் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் எடுக்க முடியும். அண்ட் இதில் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஏஐ சப்போர்ட் கிடையாது, பட் சிமிலராகவே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க இதில். ஸோ வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஷேக்னஸ் இருக்காது. ஸோ நல்லா ஆன்டி ஷேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோஸ் எடுக்கும்போது ஷேக்னஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அண்ட் சிமிலராக வந்து இதில் வந்து மேக்ரோ வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கும் போது ஸோ நீங்கள் இதில் ஜஸ்ட்டு வந்து போய்ட்டு வீடியோஸில் போய்ட்டிங்கன்னா அதில் ஜஸ்ட்டு வந்து இதில் மேக்ரோ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மேக்ரோ ஷார்ட்ஸ்லாம் வந்து வீடியோவை எடுக்க முடியும். அண்ட் அந்த மேக்ரோ ஷாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்டு சின்ன சின்ன டின்னி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கூட வீடியோஸ் வந்து எடுக்கும்போது ஸோ நல்லாவே வந்து வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ மேக்ரோ வீடியோஸ் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அண்டு கலர் ஆப்டிமைசேஷனும் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நார்மல் ஃபோட்டோ மோடில் நீங்கள் எடுக்கும்போது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோ கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் கேமராவில் சாம்பிள்ஸ் எடுக்கும்போது அண்டு இமேஜோட டீட்டெயில்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ப்ரோ கலர் வந்து ஸோ கலர் ஆப்டிமைசேஷனும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷ் கலர்ஸ் அண்டு அந்த பாட் கலர் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஹெச் டு ஹெச் டிடெக்ஷனும் வந்து நார்மல் ஃபோட்டோகிராஃப்ஸில் வந்து நல்லா தான் வந்து ஒர்க் ஆகுது. Now, இப்போ ஓவராலாக இந்த Redmi 9 Prime ஸ்மார்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அரௌண்ட் 10K ப்ரைஸ் செக்மெண்ட்டில். பிகாஸ் இந்த 10K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட வர ஒரே டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் Redmi 9 Prime ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ பேலன்ஸ் இது மீதி இருக்கிற அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் வரும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதோட கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ 13 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப் இருக்குது. ஸோ இதில் நல்ல HDR மோட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு HDR மோட் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் எடுக்கும் போதும் வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் மூலமாக ப்ரோ கலர் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனபிள் பண்ணுறது மூலிமா வந்து ஸோ நீங்கள் நார்மல் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் வந்து நல்ல கலர் ஆப்டிமைசேஷன் நல்லா வந்து பண்ணுது. அண்ட் அதே மாதிரி HDRல வந்து எடுக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணி அந்த பேக்ரவுண்டில் வர அந்த கலர்ஸும் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த Redmi 9 Prime ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோன் அரௌண்ட் 10K ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனே வந்து கன்சிடர் பண்ணலாம் பை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ சைடில் வந்து போக்கோ M2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் அந்த போக்கோ M2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து சிமிலர் லைக் இதே ரெட்மி 9 Prime ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் அதில் வந்து ஒரு டாப் 3 டிஃபரன்சஸ் இருக்குது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கலர் வேரியன்ஸ். ஸோ ரெட்மி 9 Prime வந்து உங்களுக்கு 4 கலர் ஆப்ஷன்ஸ் வரும். பட் போக்கோ M2 3 கலர் ஆப்ஷன்ஸ் வரும். அண்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ ரெட்மி 9 Primeல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து அந்த ரியர் கேமரா மாடியூல் பேக்ரவுண்டில் சர்க்குலர் டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் அந்த போக்கோ M2 ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு அந்த சர்க்குலர் டிசைன் வந்து இருக்காது. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த போக்கோ M2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ண போக்கோ M2 Pro மாதிரியே வந்து டுவல் ஷேடு டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி ரெட்மி Note 9 Pro குளோபல் வேரியண்ட்டில் அந்த டுவல் ஷேடு இருந்ததோ ஸோ சிமிலராக அதே மாதிரி ஒரு டிசைனை வந்து போக்கோ M2லேயும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் ரெட்மி 9 Primeல அது இருக்காது. ஸோ இதுதான் வந்து பேக்கில் இருக்கிற டிசைன். மற்றபடி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா P2A நானோ கோட்டிங் டெக்னாலஜி அந்த P2A நானோ கோட்டிங்கில் தான் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டிசைன் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங் இருக்குது. ஸோ ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இதெல்லாம் வந்து டெக்ஸ்சர் வந்து அந்த கிரிப் டிசைன் ஸோ இந்த மாதிரி அதே சேம் டிசைனில் தான் இருக்குது. எக்ஸப்ட் வந்து உங்களுக்கு அந்த ரியர் சைட் கேமரா மாடல் சர்க்குலர் டிசைன் வந்து போக்கோ M2ல இருக்காது. ஸோ டிசைன் வைஸ் வந்து இதுதான். தென் நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேட்டரி ஸோ ஒன்லி வந்து ஒரு 20 mAh தான் வந்து ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸு. ரெட்மி 9 Primeல வந்து உங்களுக்கு 5020 mAh ஆஃப் பேட்டரி வித் USB Type-C போர்ட் அண்ட் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி போக்கோ M2 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு 5000 mAh ஆஃப் பேட்டரி வித் USB Type-C போர்ட் அண்ட் 18 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ 20 mAh ஆஃப் பேட்டரி தான் வந்து ஆக்சுவலாக டிஃபரன்ஸு. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வேரியன்ஸ். ஸோ மெமரி வேரியன்ஸ்னு எடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு ரெட்மி 9 Prime வந்து உங்களுக்கு 4GB ரேமில் 64GB அண்ட் 128GB ரெண்டு மாடல்ஸ் வரும். பட் போக்கோ M2 வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. மேபி வந்து 4GB ரேம் வந்து ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து எப்பயாச்சும் வந்து ஒரு வேரியண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இப்போ லான்ச் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 6GB + 128GB அண்ட் 6GB + 64GB. ஸோ இந்த ரெண்டு மாடல் அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 10,999 அண்ட் தென் வந்து 12,499 ப்ரைஸ் ஆகுது. ஸோ ப்ரைஸ் கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து ரெட்மி 9 Prime வந்து 10,000 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 4GB 128GB 12,000 வந்து இது ஆகும். பட் போக்கோ M2 வந்து 10,999 அண்ட் தென் 12,499 ரெண்டுமே அந்த ப்ரைஸ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 12,500. ஸோ இந்த 4 ப்ரைஸ் செக்மெண்ட்டை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஓவராலாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சேம் ஹார்ட்வேர் சேம் எல்லாமே சேம் சிமிலர் தான். டிசைனும் வந்து சேம் தான். எக்ஸப்ட் உங்களுக்கு அந்த நான் சொன்ன அந்த ரியர் கேமரா ரியர் சைடில் இருக்கிற அந்த டிசைன் தவிர்த்து ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சேம் தான். அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே UIயில் தான் வந்து ரன் ஆகுது. பட் போக்கோ M2ல மட்டும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து போக்கோ லான்ச்சரோட ஃபோன் வந்து வரும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ ரெண்டுமே வந்து சிமிலர் தான். ஸோ நீங்கள் 6GB ரேம்னா அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை 4GB எனக்கு 10,000 தான் என்னோட பட்ஜெட்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த போக்கோ M2 அண்ட் தென் ரெட்மி 9 Prime ஸோ ரெண்டுமே வந்து சேம் ஸ்மார்ட் ஃபோன் பட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மாடல் நேம். ஸோ அதை பற்றி நான் கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.